அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களை, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டை பார்க்குறோம். நீச பங்க ராஜயோகம். இந்த நீச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துலையும் ஏதோ ஒரு கிரகம் நீசமாக இருக்கும், நீச பங்கம் அடைஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு ராஜயோகம் ஒன்றும் வரலையே சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நீச பங்க ராஜயோகம் இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதாவது ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இவங்க மெயின் செட் ஆயிரும். நமக்கு ஒரு ராஜயோகம் இருக்குது. நீச பங்க ராஜயோகத்துக்கு எத்தனையோ விதிமுறைகளை சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் நீச பங்கம், அப்படி இருந்தால் அது ஒரு 10-15 ஃபார்முலா இருக்குது. நீசன் பார்த்தால் நீசம் பெற்ற கிரகத்தோட வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச அடைகிறது, இல்லை சந்திரனுக்கு கேந்திரங்களில் போய் இந்த நீசன் இருக்குது. இது மாதிரி ஒரு 10-15 ரூல்ஸ் இருக்குது. நீச டிகிரியை தாண்டி இருக்குது. அப்புறம் இது போல் இந்த நீச வீட்டுக்குடைய கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விதிகள் எத்தனையோ இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி இருந்து ஏதோ ஒரு விதியில் மாட்டிக்கும். சரி, நமக்கு நீச பங்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ ராஜயோகம் தான் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உஷாராக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஜோசியர் சொல்லணும். ஒரு கிரகம் நீசமாக இருக்கீங்க, உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதோட அந்த நீசபங்க ராஜயோகத்துக்கு விளக்கத்தையும் தயவு செய்து சொல்லணும். எப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது, ஓகே, அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது அதையும் பார்க்கணும். ஒரு லக்னத்துக்கு வேண்டாத ஒரு கிரகம் ஆட்சி அடைஞ்சுன்னா அது செய்ய போகிற கெடுதலையும் அந்த ஆட்சி பலத்தோடு செய்யும், ஸ்ட்ராங்காக செய்யும். அந்த கிரகம் பலமாக இருந்தால் அது என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கோ அதை பலமாக செஞ்சிடும். அது நல்ல நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நன்மையை பலமாக செய்யும். அதுவே தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் தீமையையும் பலமாக செஞ்சிடும். அது ஒன்றா. அப்போ ஒரு கிரகம் நீசமாக இருக்குது, அந்த கிரகம் நமக்கு நட்பு கிரகமா, நம்ம லக்னத்துக்கு நட்பு கிரகமா, நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா, இல்லை நமக்கு 6, 8, 12 கூடையவனா அப்படிங்கிறதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நீசம் அடையுது அப்படின்னாலே, ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது எந்த பாவத்தில் இருக்குங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். அந்த கிரகம் எந்த பாவத்தில் போய் நீசம் அடையுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல போய் நீசம் அடையுது, அது நம்ம லக்னத்துக்கு நட்பு கிரகம், வாங்கின ஆதிபத்தியம் 12ன்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் இப்படி வச்சுக்குவோம். சிம்ம லக்னம், சந்திரன் நீசம். சந்திரன் எங்கே நீசம் அடைவார்? சிம்ம லக்னத்துக்கு விருச்சிகத்தில் போய் நீசம் அடைவார். அப்போ சிம்மத்துக்கு சந்திரன் சூரியனுக்கு நட்பு கிரகம். இதுவே 12 கூடிய ஆதிபத்தியம் வாங்குறாரு சந்திரன். சூரியனுக்கு நட்பு கிரகமாகியும் 12க்கு ஒரு ஆதிபத்தியம் வாங்கி 4ல் போய் நீசம் அடைகிறார். அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் நீசம் அடைஞ்சிருக்காரு. இந்த 4க்குடைய செவ்வாய் ஆட்சியாக இருக்கார், இல்லை உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீசபங்கம் அடைந்து விட்டது, நீசபங்கம் ராஜயோகத்தை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த 12ங்கிற ஆதிபத்தியம் வாங்கி 4ல் போய் உட்கார்ந்து நீசம் அடையும் போது நீசம் பெற்ற கிரகங்கள் முதல்ல ஒரு தகுதி குறைவான செயலை செஞ்சிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு கிரகமுமே நீசம் பெற்றுருச்சுன்னா அது இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தகுதி குறைவான ஒரு செயலை செஞ்சு விடும். அதில் கவனமாக இருக்கணும். இப்போ 4ஆம் இடங்கிறது என்ன? கல்வி, தாயார், வண்டி வாகனங்கள், வீடு, படிப்பு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிரகம் நீசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதுவும் 12ங்கிற ஆதிபத்தியம் வாங்கி நீசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா படிப்பில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இல்லை, ஒரு வண்டி வாங்கினா கவனமாக பார்த்து நல்ல வண்டியாக வாங்கி வச்சுக்கணும். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அம்மாவோட கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். வீடு முறையான ஒரு இடத்துல வீடு வாங்கி வீடு கட்டணும்.
இந்த 12ங்கிற ஆதிபத்தியம் வாங்கினதுனால இதில் நமக்கு ஒரு வேண்டாத பலன்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தகுதி குறைவான செயலாங்க செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தகுதி குறைவான செயல்னா என்னங்க? படிப்பை நிறுத்திடுறது. பாதியில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி படிப்பை நிப்பாட்டிட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிடுறது. பிற்காலத்தில் அப்புறம் வருத்தப்படுறது. நீசபங்க ராஜயோகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த கிரகம் நீசத்திற்கான வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெமெடி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பேரை கெடுத்துட்டு தான் அப்புறம் நல்லதை செய்யும். கெட்ட பேர் தானே. ஸோ அதனால் ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதை எதுக்கு இந்த பதிவை நம்ம போடுறோம்னா, ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக தைரியமாக குருட்டு தைரியமாக அது இருக்க பாவத்தை நம்ம கையாளக்கூடாது. அது 4ஆம் இடத்துல நீசமாக இருக்கா, படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுகஸ்தானம் சொல்கிறோம். நம்ம சுய விருப்புகள் சுய சந்தோஷங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு நீசக்கிரகம் இருக்கும்போது அங்கே தகுதி குறைவான ஒரு செயலை நமக்கு செய்யுது. அதுக்கப்புறம் தான் அதில் ரெமெடி கொடுக்கும், பரிகாரம் கொடுக்கும், அப்புறம் யோகத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தகுதி குறைவான செயல் செஞ்சு முடிச்சுட்டு யோகத்தை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன. ஸோ அதனால் நம்ம ஒரு கிரகம் நீசபங்கம் அடைஞ்சிருச்சு, நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குன்னாலும் நாம எச்சரிக்கையாக இருக்கணும். அது இருக்க பாவத்துக்கு தகுந்த போல் நம்ம அந்த பாவத்தில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் எப்போவுமே. அப்படிங்கிறக்காக அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த கருத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.